மொழி எது? ஏன் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். எனக்கு தெரியல. நான் நேரடியாக உங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். ஒன்று, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பான்மையான குற்றங்களுக்கு தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தார்த்த ஞான புத்தன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகத்தான் இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். 2000 ஆண்டுகளை கடந்த உலகில் மொத்த மொழிகள் 6. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 6வது மொழி எது? தமிழ். தமிழ் என்று உறக்க சொல்லுங்கள். தமிழ் உணர்வோடு சொல்லுங்கள். மொழி உணர்வு இல்லாத வாழுகிறவர்கள் உயிரற்ற பிணங்களுக்கு சமமானவர்கள் என்று கிரேக்கம் பேசுகிறது. நான் சொல்லவில்லை. மொழி உணர்வு இல்லாமல் வாழுகிறவர்கள் உயிரற்ற பிணங்கள் என்று கிரேக்கத்தின் ஒரு அறிஞன் சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகளில் மனிதர்கள் கிரேக்கம் பேசுவதில்லை, லத்தீன் பேசுவதில்லை, ஈப்ரு பேசப்படுவதில்லை, சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசப்படும் மொழி இல்லை. 2000 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றைக்கு மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் உலகத்தில் 2 மொழி, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். அப்படி தமிழுக்கு வயது 2000 என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அண்மையில் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு அகழாய்வு நடந்தது. அந்த ஊரின் பெயர் என்ன? கீழடி. இவர்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தமிழனுக்கு தெரிய வேண்டும். மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் அகழாய்வு நடந்த கீழடியில் கிடைத்த ஒரு சிறிய சுட்ட மண் பானை ஓட்டில் தமிழ் எழுத்து இருக்கிறது. தமிழ் எழுத்து இருக்கிற இந்த சுட்ட மண் பானை ஓட்டின் வயது என்ன என்று கண்டறிவதற்காக அது இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற உலகின் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞான பூர்வமாக ஒரு பொருளை ஆய்வு செய்கிற அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. அதை எப்படி ஆய்வு செய்வார்கள்? கிடைத்த பொருளிலே இருக்கிற கார்பன் என்கிற கரியமிலத்தினுடைய வயதை கணக்கிட முடியும். அதை கணக்கிடும் ஆற்றல் விஞ்ஞானத்திற்கு வந்து விட்டது. கீழடியில் கிடைத்த ஒரு சிறிய ஓட்டில் ஒரு சிறிய இரும்பு துண்டை தமிழக அரசு ஆய்வுக்கு அனுப்புகிறது. உலகின் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்த அமைப்புகள் சொன்னது அந்த பானை ஓட்டின் வயது 3500. அந்த இரும்பின் வயது 3500. இரும்பை கண்டுபிடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று ரசாயன பாடம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்தவர்கள் யார்? தமிழர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட மொழி எது? தமிழ். பானை ஓட்டில் எழுதி, பிறகு கல்லில் எழுதி, பிறகு தாமிர பட்டயங்களில் எழுதி, பிறகு விலங்குகளின் தோலில் எழுதி, பிறகு பனை ஓலைகளில் எழுதி, இன்றைக்கு புத்தகத்தில் எழுதி, கணினியில் எழுதி 3500 ஆண்டுகளாக இந்த மொழியை நம் முன்னோர்கள் பாதுகாத்து கடத்தி கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மொழியை, இந்த நூல்களை, இந்த புத்தகங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தரை தாழ்ந்த பணிவான வணக்கம். நிறைய நாற்காலிகள் காலியாக இருக்கிற போதும்
ரொம்ப குறைவானவர்களே இருக்கிற பொழுது நிறைந்த அவைக்கு என்று ஏன் இவர் சொல்லுகிறார் என்று யாராவது நினைக்கக்கூடும். இந்த அரங்கத்தை இந்த கணம் நிறைக்கிறவர்கள் இருப்பதால் அதை நிறைந்த அவை என்று சொல்வதில் பிழையில்லை. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சற்று முன்பாக இங்கு குழந்தைகளின் நடன நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் கொஞ்ச நேரம் அதை கண்டு கழிக்கும் வாய்ப்பை பெற்றேன். நான் வந்தபோது திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற கவியரசு கண்ணதாசன் எழுதிய அவையும் தமிழையும் இணைத்து பாடுகிற கொடுமுடி கேபி சுந்தராம்பாள் பாடிய பழமணியப்பா என்கிற பாடலுக்கு குழந்தைகள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். என் பக்கத்தில் உங்கள் வருவாய் கோட்டாட்சியாளர் திரு ராஜராஜன் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே வந்த உடனேயே என்னை முதல் வரிசைக்கு வருமாறு முனைவர் தமிழ்ச்செல்வி கேட்டுக்கொண்டார். அது அவர்களுடைய பண்பு, நாகரிகம். ஆனால் நான் வரவில்லை. நான் வருவதால் நிகழ்ச்சிக்கு ஏற்படும் ஒரு சிறு இடையூறை கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் அங்கேயே அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தேன். நிகழ்ச்சியில் பாடலுக்கு குழந்தைகள் ஆடிக்கொண்டிருந்த போது அந்த பாட்டில் ஒரு வரி ஆறுவது சினம் என்று ஆத்தி சுடி வருகிறது. உடனே என் பக்கத்தில் இருந்த உங்க வருவாய் கோட்டாட்சியாளர் கேட்டார், இந்த பாட்டு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிரோடு இருக்குமா? இருக்கும் தானே என்று கேட்டார். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அது உயிரோடு இருக்குமா என்று கேட்ட உடனேயே நான் சொன்னேன், அது ஏற்கனவே 12 நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். 8ஆம் நூற்றாண்டிலோ 12ஆம் நூற்றாண்டிலோ வாழ்ந்த ஒரு அவ்வை எழுதியதாக கருதப்படுகிற ஆத்திச்சூடி 1200 ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழின் அழியா தன்மையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாடல் காட்சியில் நீங்கள் பார்த்தால் முருகன் சிவனிடத்திலும் அப்பாவிடத்திலும் அம்மாவிடத்திலும் கோபித்துக் கொண்டு வருவதாக அந்த பாடல் காட்சி. ஆனால் இந்த பாடல் காட்சியில் கண்ணதாசன் எழுதியிருப்பார், நீ கடவுளாக இருந்தாலும் கூட நீ செய்வது தவறு என்று பிடித்து உரைப்பதற்கு தமிழுக்கு உரிமை உண்டு என்று எழுதியிருப்பார். நண்பர்களே, நீங்கள் வியக்கத்தக்க ஒரு செய்தியை சொல்கிறேன். தெய்வங்கள் பேசியதால் வாழ்ந்த மொழிகள் இந்த உலகத்தில் உண்டு. எந்த தெய்வம் எந்த மொழி என்று நீங்கள் எல்லாம் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வங்கள் பேசியதால் பிழைத்திருக்கிற மொழிகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் என்னை தமிழால் பாடுக என்று தெய்வங்களே கேட்டுக்கொண்ட ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். தன்னை பாடுமாறு தெய்வம் கேட்ட மொழி. தெய்வம் தவறு செய்தால் கூட நீ செய்வது தவறு என்று தெய்வத்தின் முன்பாகவே பேசுகிற ஆற்றல் கொண்ட ஒரு உரையாடல் மொழி தமிழ். நான் ஒரு ஆங்கில இலக்கிய மாணவன். என் ஆங்கில இலக்கிய வாசிப்பின் எல்லைக்குள் நான் படித்த ஆங்கில இலக்கியத்திலும் சரி, பிற மொழியிலே இருந்து ஆங்கிலத்திற்கு வந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்களிலும் கடவுளுக்கு நேராக நின்று கொண்டு சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனார் ஏது குலம், அரணே இறந்துண்டு வாழ்வோம், உம்பவர் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தெய்வத்திற்கெதிரே நின்று பேசிய, பிழை செய்தது தெய்வமாக இருந்தாலும் சுட்டிக்காட்டும் ஒரு மொழி இந்த உலகத்தில் தமிழ் மட்டும்தான், வேறு மொழி இல்லை. எல்லா தெய்வமும் மனிதர்களை வாழ்த்தும் என்பது நம்பிக்கை. அப்படித்தானே? தெய்வம் தான் நம்மை வாழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்கள். தெய்வம்
தெய்வம் தான் மனிதர்களை வாழ்த்தும் என்பது இல்லை. உலகத்திலேயே தெய்வத்தை வாழ்த்திய ஒரு மொழி இருக்கிறது என்றால் அதுவும் தமிழ் மட்டும்தான், வேறு மொழி கிடையாது. மதுரையில், நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோவில், ஒரு பெருமாள் கோவில் இருக்கிறது. அந்த பெருமாள் கோவில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது. பெரியாரும் பெருமாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை பலர் மறந்து விடுகிறார்கள். பெரியாரும் பெருமாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் தமிழகம். பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இருக்கிற பெருமாளை பார்த்து 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் இறைவனை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று மனிதன் தெய்வத்தை வாழ்த்திய ஒரு மொழி உலகத்தில் உண்டென்றால் அது தமிழ் மொழி மட்டும்தான். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலேயே 3500 ஆண்டுகளை கடந்து, ஒன்றில்லை இரண்டில்லை, 3500 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் மனிதர்களால் பேசப்படும் இளமையோடு கூடிய ஒரு மொழி உண்டென்றால் அது எது? அது எது? நம்ம தாய்மொழி தான், தைரியமா சொல்லுங்க. ரொம்ப அது எது? நீங்க கேட்கிறா பேசுறது? தாய்மொழியின் பெயரை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு தயக்கமா? தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சமா? கெட்ட வார்த்தையா சொல்லிட்டாங்க. அவ்வளவு இருக்குமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? பேசுறவங்க தான் உயிரை கொடுத்து பேசணும், கேட்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? 3500 ஆண்டுகளை கடந்து இளமையோடு வாழும் மொழி அது. தான் அது உறக்கமா சொல்றது. தேசிய கீதம் பண்ற மாதிரி பாட்டு தெரியாம டப்பிங் கொடுக்குறீங்களா? இந்த உலகத்திலேயே 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். ஆனால் உலகம் எங்கும் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? சற்றேற குறைய பேச்சு மொழிகள் மட்டும் குறைந்தபட்ச கணக்கெடுப்பில் பேசப்படுகிற மொழிகள் உலகெங்கிலும் இல்லை. இந்தியாவில் மட்டும் 1600 மொழிகள். உலகெங்கிலும் பார்த்தால் 6000க்கு மேற்பட்ட மொழிகள். 6000க்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிற இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகள் 6 மொழிகள் தான். லத்தீன், கிரேக்கம், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 6வது மொழி எது? 6வது மொழி எது? ஏன் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். எனக்கு தெரியல. நான் நேரடியாக உங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். ஒன்று, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பான்மையான குற்றங்களுக்கு தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தார்த்த ஞான புத்தன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாகத்தான் இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்கிறான். 2000 ஆண்டுகளை கடந்த உலகில் மொத்த மொழிகள் 6. கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம். 6வது மொழி எது? தமிழ். தமிழ் என்று உறக்க சொல்லுங்கள். தமிழ் உணர்வோடு சொல்லுங்கள். மொழி உணர்வு இல்லாத வாழ்கிறவர்கள் உயிரற்ற பிணங்களுக்கு சமமானவர்கள் என்று கிரேக்கம் பேசுகிறது. நான் சொல்லவில்லை. மொழி உணர்வு இல்லாமல் வாழ்கிறவர்கள் உயிரற்ற பிணங்கள் என்று கிரேக்கத்தின் ஒரு அறிஞன் சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளை கடந்த மொழிகளில் மனிதர்கள் கிரேக்கம் பேசுவதில்லை, லத்தீன் பேசுவதில்லை, ஈப்ரு பேசப்படுவதில்லை, சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசப்படும் மொழி இல்லை. 2000 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றைக்கும் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் உலகத்தில் 2 மொழி, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ்.
அப்படி தமிழுக்கு வயது 2000 என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அண்மையில் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு அகழாய்வு நடந்தது. அந்த ஊரின் பெயர் என்ன? கீழடி. இவர்கள் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தமிழனுக்கு தெரிய வேண்டும். மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் அகழாய்வு நடந்த கீழடியில் கிடைத்த ஒரு சிறிய சுட்ட மண் பானை ஓட்டில் தமிழ் எழுத்து இருக்கிறது. தமிழ் எழுத்து இருக்கிற இந்த சுட்ட மண் பானை ஓட்டின் வயது என்ன என்று கண்டறிவதற்காக அது இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற உலகின் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞான பூர்வமாக ஒரு பொருளை ஆய்வு செய்கிற அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. அதை எப்படி ஆய்வு செய்வார்கள்? கிடைத்த பொருளிலே இருக்கிற கார்பன் என்கிற கரியமிலத்தினுடைய வயதை கணக்கிட முடியும். அதை கணக்கிடும் ஆற்றல் விஞ்ஞானத்திற்கு வந்து விட்டது. கீழடியில் கிடைத்த ஒரு சிறிய ஓட்டில் ஒரு சிறிய இரும்பு துண்டை தமிழக அரசு ஆய்வுக்கு அனுப்புகிறது. உலகின் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞான பூர்வமாக ஆய்வு செய்த அமைப்புகள் சொன்னது அந்த பானை ஓட்டின் வயது 3500. அந்த இரும்பின் வயது 3500. இரும்பை கண்டுபிடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று ரசாயன பாடம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்தவர்கள் யார்? தமிழர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட மொழி எது? தமிழ். பானை ஓட்டில் எழுதி, பிறகு கல்லில் எழுதி, பிறகு தாமிர பட்டயங்களில் எழுதி, பிறகு விலங்குகளின் தோலில் எழுதி, பிறகு பனை ஓலைகளில் எழுதி, இன்றைக்கு புத்தகத்தில் எழுதி, கணினியில் எழுதி 3500 ஆண்டுகளாக இந்த மொழியை நம் முன்னோர்கள் பாதுகாத்து கடத்தி கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மொழியை, இந்த நூல்களை, இந்த புத்தகங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இது விதை நெல். இதை பாதுகாக்க வேண்டியது தமிழர்களின் கடமை. வேறு எந்த மொழிக்கும் இல்லாத. நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. வேலை கிடைக்கிறவங்க அமெரிக்காவுக்கு போய் விடுகிறான். 10 ஆண்டுகள் அமெரிக்காவில் வேலை கிடைக்க குடியுரிமை கிடைக்கிறது. இப்ப கிடைக்குமான்னு தெரியல. அப்படியே கிடைத்தாலும் பத்திரமாக இருக்க முடியுமான்னு தெரியல. திரும்பி அனுப்புனா காலில் செஞ்சு போடுவானா, கையில செஞ்சு போடுவானான்னு தெரியல. ஒருவேளை அவன் அமெரிக்காவுக்கு போய் நாகரிகமாக குடியுரிமை பெற்றதாக வைத்துக் கொண்டாலும், இந்தியாவில் பிறந்து வளர்ந்து படித்த ஒருவன் அமெரிக்காவிற்கு போய் அமெரிக்க குடிமகனாக ஆகிவிட்டாலும் கூட உன் குடியுரிமை என்ன என்று கேட்டால் அவன் அமெரிக்கன் என்று எழுதி கொள்ளலாம். உன் இனம், உன் தாய்மொழி என்ன என்று கேட்டால் அவன் என்ன எழுதுவான்? தமிழ். இன்னும் கூட சொல்கிறேன், தமிழர்களுக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எப்படி உன் தாய் தகப்பன் பெயரை நீ மாற்ற முடியாதோ, மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? எப்படி மாற்ற முடியும்? எப்படி தாயின் பெயரையும் தகப்பனின் பெயரையும் நீ மாற்ற முடியாதோ, அப்படியே உன் இனத்தின் பெயரையும் மாற்ற முடியாது. உன் தாய்மொழியின் பெயரையும் மாற்ற முடியாது. உங்கள் தாய்மொழி எது? தமிழ். இதோ புத்தகங்கள், மாபெரும் செல்வங்கள். திருக்குறள் எப்படி இருக்கிறது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது என்று சொன்னால் போதாது. அது ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு புத்தகங்களுக்கு வந்து அச்சாகி உங்களுக்கு எனக்கும் வாசிக்க கிடைக்கிறது என்றால், மொழியை ஒவ்வொரு படிநிலையிலும் நம் முன்னோர்கள் காப்பாற்றி கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் புத்தக திருவிழா. இன்னொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். இந்தியாவிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தும் ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான். நான் இன்னும் கூட கூடுதலாக உங்களுக்கு சொல்கிறேன், 19 நாடுகளுக்கு சென்று வந்தவன் என்கிற உரிமையில் சொல்கிறேன். தென்கிழக்கு ஆசியாவிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடத்தும் ஒரு மாநிலம், ஒரு நாடு இல்லை, கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறது. தமிழகத்தில் மட்டும் என்ன உங்களுக்கு
நான் முதலில் உண்மையில் நான் பேச ஆரம்பிக்கிற போதே நன்றி உரை சொல்ல வேண்டும். எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்பு படிக்க விரும்பினால் ஒரு புத்தகத்தை தேடி அலைந்த நாட்கள் நம்முடைய இளமை பருவம். புத்தகம் கிடைக்காது. அதிகபட்சம் போனால் ஒரு புத்தகம் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு 10 பேர் படிப்போம், 5 பேர் படிப்போம். புத்தகமே கிடைக்காத, புத்தகத்தை கண்ணில் பார்க்க முடியாத ஒரு காலத்தில் புத்தகம் என்னும் மாபெரும் செல்வங்களை திரட்டி கொண்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து வைத்து நீங்கள் வாசிப்பதற்கும் படிப்பதற்குமான பெரும் செல்வங்களை, திரவியங்களை, பொன்னுக்கும் வைரத்திற்கும் மணிக்கும் விட விலை மதிப்பான அறிவை உங்களுக்கு தருகிற புத்தகங்களை கொண்டு வந்து தந்தமைக்காக தமிழக அரசுக்கும் இதை திறம்பட நடத்துகிற மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் பிற்பகல் 1:30 மணிக்கு ராணிப்பேட்டைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னையிலிருந்து பயணம் செய்தேன். நான் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். 1:30 மணிக்கு நான் வந்ததிலிருந்து இன்றைக்கு மேடைக்கு வருகிற அந்த கடைசி நிமிடம் வரையிலும், இனி நான் புறப்பட்டு போகிற வரையிலும் என் ஒவ்வொரு தேவையும் உடன் இருந்து உணவு, தேநீர் அனைத்தையும் பார்த்து, என்ன சொல்வது, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் வந்தால் எப்படி பார்த்துக் கொள்வார்களோ, நெசமாகவே அசலான சொந்தக்காரன் வந்தால் எப்படி பார்த்துக் கொள்வார்களோ அப்படி கனிவோடும் அன்போடும் பார்த்து கொண்ட இந்த பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.